இயேசு உங்களை குறித்து திருப்தி அடைவார். और ये सारे कामों को देखकर परमेश्वर आपको तृप्त करता है और वो तृप्त होगा. என் மகனுக்கு பாரம், ஆத்ம பாரம் நிறைய अरे இருக்குது. मेरे बेटे के ऊपर बहुत से बोझ है. என் மகளுக்கு ஆத்ம பாரம் நிறைய இருக்குது. मेरे बेटियों के ऊपर बहुत से बोझ है. சந்தர்ப்பமே போய் வெளியே அறிவிக்க கொடுக்க முடியல, சந்தர்ப்பம் கிடைக்கலையா? अभी आपको टाइम नहीं मिल पा रहा कि बाहर जाने का. Take fasting and prayer into your room. उपवास करके अपने घर पर प्रार्थना करिए. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க ஆத்மாக்களுக்கு. आंसुओं के साथ उसके बीच पे प्रार्थना करिए. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமா இருப்பார். और आंसुओं के साथ जो बीज को बोता है वो अच्छा उत्साह के साथ वो बीज को काटता है. யா பழைய பேர் வேலாயுதம். ஓல்டு நேம் வேலாயுதம். उनका पुराना नाम वेलायदम. வேலாயுதம்னாவே தெரியும் தமிழ்நாட்டுல, அது கிறிஸ்து பேர் கிடையாது. वेलायदम का नाम जो बोलते हैं वो मसीह का नाम नहीं है. ஆனா இயேசு என்ன ரட்சித்து அவருக்கு ஏற்ற ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். मगर यीशु मसीह मुझे उन नाम से अटक करके परमेश्वर मुझे अपने कामों में इस्तेमाल कर रहा है. எனவே இது மதம் அல்ல, இயேசு ரட்சிக்கிறார். ये कोई धर्म नहीं है, परमेश्वर का मन हमने बदला है. கிராமத்துல பேசி முடிச்சது சிலர் வந்து கேட்பாங்க. और बहुत से लोग गांव में खत्म होने के बाद आते हैं. ஒரு அம்மா ஓடியாரும். एक बहन आई. ஐயா ஐயா நான் கூட அந்த கிறிஸ்துவ மதத்துல வந்து விழுந்துடுறோம். इसलिए हम यहाँ पर मसीह के धर्म में गिर जाती हूँ. நான் சொல்லுவேன் விழாதம்மா, பல்லுதான் கொட்டிக்கோ. मैं बोलता हूँ गिर मत बेटी, दांत टूट जाएंगे तुम्हारा. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. यीशु को अंदर अपनाइए. இது மதம் என்று சில கிறுக்குங்க சொல்லுங்க. மதம் அல்ல. बहुत से लोग पागल क्या बोलते हैं कि ये धर्म है करके. அவங்களுக்கு வேற சென்டென்ஸே கிடைக்கல. बहुत से बोलने का वो शब्द वो पता नहीं कर पा रहे. இப்ப அப்படி ஆயிடுச்சு எங்க போனாலும். अब कहीं भी जाए ऐसे हो गया है. எங்க தெருவுல வந்து மதம் மாத்திரம். ये मेरे गली में आके धर्म को बदल रहा है. நம்ம அங்க மதம் என்ற வார்த்தையே சொல்றது. हमने धर्म के बारे में नहीं बोलते. This Bible no. इसमें नहीं लिखा. Religion name. यहाँ पर धर्म के बारे में नहीं लिखा. மதம் என்ற வார்த்தையே பைபிள்ல கிடையாது. धर्म के बारे में लिखा ही नहीं है. அது அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். अच्छी तरह बताना है. தாய் மதத்துக்கு திரும்புங்கள். क्योंकि आपने जो माता का जो धर्म है उसमें वापिस आ जाइए. எங்க அம்மா கிறிஸ்துவ ஆயிட்டாங்க, அதனால நானு எங்க தாய் மதம் இயேசுதான் அப்படிதான் சொல்ல முடியும். मैं बोलता हूँ मेरी माता भी मसीह में आ गई, मैं माता के धर्म में आ गया हूँ. இயேசு உலக ரட்சகர். यीशु उद्धार करने वाला सर्वशक्तिमान परमेश्वर है. Those who accepted their heart Jesus, they will call the children of God. और जो कोई उसको उद्धार जो पाता है, जो उनको ग्रहण करा है, वो लोग उसके परमेश्वर के पुत्र हैं. நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறதை காட்டிலும் ஒரு சிறந்த பதவி எதுவுமே கிடையாது. और हम परमेश्वर के बच्चे करके हमको परमेश्वर ने स्थान दिया, इससे बड़ा स्थान इस दुनिया में कभी कुछ ना बनेगा ना बना है. இப்ப சமீபத்துல ஏவிஎம் ராஜன் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. अभी अब बहुत करीब है, बहुत एक पिक्चर वहां पर एवीएम के वहां पर मर गए हैं. அது எப்படி போட்டாங்க? एवीएम की बीवी, ஏவிஎம் ராஜனுடைய மனைவி, उनकी बीवी. அது பேப்பர்ல எப்படி போட்டாங்க தெரியுமா? उनके पेपर में, न्यूज़पेपर में क्या डाला? பிரபல சினிமா நடிகை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். बहुत बड़ा एक्टर वो परमेश्वर पे मर गई. என்ன நடந்தது? क्या हुआ? அவரு அந்த அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. उन लोगों ने यीशु को अपना लिया. ஏவிஎம் ராஜனுடைய மகள் இப்ப கூட யூடியூப்ல பேசுறாங்க. आज उसकी बेटी परमेश्वर के बारे में बताती है यूट्यूब पे. அவங்க வந்து பிறவிலே கிறிஸ்துவம் கிடையாது. वो पहले वो मसीह में नहीं थे. முருகன் அடிமை ஏவிஎம் ராஜன் என்பவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அடிமை ஏவிஎம் ராஜன் மாத்தினார். क्योंकि मुर्गन को जो वो प्रणाम करने वाले मसीह को मारकर वो मसीह में और वो मर गए करके वहां पर लिखा गया है. இப்படி ஒவ்வொரு நாளும் புறஜாதி மக்கள் இயேசுவின் பிள்ளைகளாக தினந்தோறும் மாறிக்கொண்டே और हर एक दिन अन्य जाति के लोग मसीह के धर्म मसीह के बीच में आकर मन फिरा रहे हैं. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டாலும் வேறு யாரை கொண்டாவது அவர் தன்னுடைய வேலையை செய்வார். ஆனால் உங்களுக்கு பரலோகத்திலே பலன் கிடைக்கும். और आपको परमेश्वर आप नहीं करोगे तो आपके जरिए किसी और को खड़ा करके वो काम को करेगा, मगर आपको स्वर्ग में परमेश्वर इसका न्याय चुकाएगा. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். आप तुम्हारी क्रियाओं को मैंने जाना है. பலவீனத்திலும் நீ சுவிசேஷத்தை அறிவித்தாய். तू दुर्बल के समय पर भी परमेश्वर की सेवा किया. வா மகனே மகளே, मेरे बेटे और मेरी बेटी, பிதாவின் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி. परमेश्वर के वहां पर प्रवेश कर. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தல யார் யார் ரட்சிக்கப்பட்டாங்க பண்ற அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. कोई उद्धार पाया उससे कोई हमें मतलब नहीं है. உன் ஆகாரத்தை விதை. आप अपने बीज को बोइए. அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட அவங்க ரட்சிக்கப்பட முடியும். चाहे वो 1 साल हो, 5 साल हो, 10 साल हो, उसके बाद भी हो सकता है. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இனிமே அதை கடைபிடிக்கணும். आप लोग जो हैं वो सब उसके अधीन होइए, उसके काम को करिए. செய்வீர்களா? आप क्या करोगे? செய்வீர்களா? क्या करोगे? தமிழ்நாட்டில் எங்கேயோ கேட்ட குரல் பழைய முதலமைச்சர், செய்வீர்களா? क्या आप करोगे? அதைத்தான் உங்களை கேக்குறேன். वही मैं पूछ रहा हूँ. சுவிசேஷ ஊழியம் செய்வீர்களா? क्या सुसमाचार बांटोगे? ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்வீர்களா? आप क्या आत्माओं के साथ, उपवास के साथ, आंसुओं के साथ प्रार्थना करोगे?
முதல் தூக்கம். ஓகே, மஸ்ட் தூங்கிடுங்க. सो जाइए. आवाज ही नहीं आ रही, आप करोगे? ஆமா, பாதி ராத்திரில விழிப்பு வருது இல்ல, आधी रात में वो सो के उठ जाते हैं ना नींद से, அதுக்கப்புறம் வர்ற தூக்கம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. उसके बाद जो नींद आती है वो स्ट्रांग नहीं होता. அப்ப இடையில ஒரு ஜெபம் மட்டும் தூங்குங்க. और अचानक उठ जाते हो तो तुरंत प्रार्थना करके सो जाइए. मिडनाइट प्रेयर वेरी वेरी नाइस एंड वेरी इंपॉर्टेंट. और आधी रात की प्रार्थना बहुत महत्वपूर्ण और बहुत अच्छा है. அதுலதான் உங்களுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியம் எல்லாம் உண்டாக்குறாரு. इसीलिए चंगाई आशीष सब कुछ आपको मिलेगी. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிசாசு அப்படிதான் நம்மளை ஏமாத்துவான். बहुत से लोग शैतान ऐसी भटकता है. விழிப்பு ஜபத்துக்கு போகாத, விழிப்பு ஜபத்துக்கு नाइट प्रेयर में मत जाइए. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், आपका शरीर दुर्बल हो जाएगा, दर्द होगा, தலை வலிக்கும், सर दर्द होगा, மறுநாள் உனக்கு ரொம்ப சுகவீனமாயிடும். उसके बाद तो नहीं उठ पाएगा. இப்படி எல்லாம் பிசாசு சொல்லி முனிரு ஜபத்துக்கோ அந்த ஆஃப் நைட் பிரேயருக்கோ வரமாட்டாங்க. और ऐसे सोच कर ये लोग नहीं आते नाइट प्रेयर में. அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பாது, वो क्या हमारे ऊपर रखा प्रेम है, பிரேயருக்கு போகாம தடுக்கிறது பிசாசு. ये जो प्रेम में ना जाने के लिए वो कोशिश कर रहा है वो शैतान है. அந்த பிசாசு நம்ம சொந்தக்காரங்க உள்ளத்துல புகுந்து அப்படி பேசுறான். वो शैतान हमारे परिवार पे बीच में आकर वो बात कर रहा है. நாங்க ஊழியத்திற்கு வந்த நாள் முதல் இன்று வரை நிறைய ஊழியம் முனிரு ஜபத்துல பேசுறதுக்கு தான் கூப்பிடுவாங்க. और जब भी हम परमेश्वर की सेवा करें सबसे ज्यादा हम नाइट प्रेयर में जाके हम परमेश्वर की सुसमाचार को बांटते हैं. பொதுவா சபைகள்ல மாசத்துக்கு ஒரு முனிரு ஜபம் வைப்பாங்க. और बहुत से कलीसिया में हर महीने में एक बार नाइट प्रेयर होता है. இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 5 மணிக்கு தான் முடிப்பாங்க. और 9 बजे शुरुआत होती है तो 5 बजे खत्म होगा. சிலர் வேலைக்கு போக வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க. बहुत से लोग अभी सब जॉब करते हैं करके अभी बदल दिया है. ஒரு 9ல இருந்து 12 வரைக்கும், 9 से 12, 10ல இருந்து ஒரு 2 மணி வரைக்கும். नहीं तो 10 से 12, 10 से 2. முழு ஜபத்துக்கு வராம வீட்டுல நிறைய பேர் 2 மணி வரைக்கும் நோண்டின்னு இருக்காங்க செல்போன். बहुत से लोग घर प्रार्थना में नहीं आते, 2 बजे तक फोन चलाते रहते हैं. கம்ப்ளீட்லி ராங். वो बहुत गलत है. நீதிமொழி உபதேசத்தை கேளுங்க. वो नीति वचन के पढ़िए, आप उसके उपदेश को पढ़िए. 10 மணிக்கு மேல போன தொடாத. 10 बजे के बाद आपको फोन को नहीं छूना. ஒரு 10 அடி தூரத்துல வெயி. बहुत 10 कदम के दूर में उसको रखिए फोन को. பக்கத்துல குழந்தை மாதிரி கார்த்திகேயன் தூங்குவாங்க சிலர். குழந்தை லைக் எ சைல்ட். और जैसे बच्चों के समान उसको रखकर पकड़ के सोते हैं. அந்த ரே உங்க ஹார்ட்ட பாதிக்கும். वो हार्ट में वो वहां पर इस्तेमाल होगा. தள்ளி வச்சுட்டு தூங்கு. दूर रख के सोइए. யாருன்னா போன் பண்ணா மட்டும் போய் எடுத்து பேசு. किसी ने फोन किया तो आप वहां पर बात करिए. 10 மணிக்கு மேல போன தொடாத. 11 மணிக்கு மேல யாருக்கன்னா போன் பண்ணி தூங்கிட்டியான்னு கேட்காத. और 10 बजे के बाद तो फोन यूज मत कर. 11 बजे किसी से मत पूछ कि क्या सो गई क्या. 11 மணிக்கு தூங்காத இருப்பாங்க. 11 बजे क्या सोएगा नहीं कोई. தூங்கிட்டியான்னு கேக்குறதுக்கு தூங்குறவங்களை எழுப்புறான் பாரு. और सो गया करके पूछने वाले के लिए उसकी नींद को खराब कर रहे हैं. உனக்கு தூக்கம் வரலையா, ஜபத்துல தரித்திரு. आपको नींद नहीं आ रही तो घुटने टेक कर प्रार्थना करिए. நல்ல வசதி ஸ்பெசிலிட்டிஸ் செல்போன் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அனுப்பு, பாட்டு அனுப்புங்க, உங்க சாட்சியை பேசி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்க செல்போன் ஊழியம் செய்ய வைங்க. बहुत अच्छा फ्यूचर आगे फोन पे आप अपने वचन भेजिए, यूट्यूब पे किसी को भेजिए, आप व्हाट्सएप पे कुछ भेजिए, परमेश्वर के नाम को महिमा करें उसके द्वारा. இப்ப நான் பேசுற இந்த செய்தி நைட்டு 10க்குள்ள வந்துரும் யூடியூப்ல. अभी जब हम बात कर रहे हैं 10 बजे तक यूट्यूब पे आ जाएगा. மலரடிகள் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் அப்படி தட்டுங்க. मरल अड़ीगर इवांजेलिकल के नाम से यहाँ पर यूट्यूब चैनल खुला है. நாங்கள் காட்சி அளிப்போம். हम यहाँ पर दिखाएंगे யூடியூப்ல. यूट्यूब पे உங்க வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு எழுத்து வரும், அதை ஒரு தட்டுங்க. सब्सक्राइब का जो बटन आएगा उसको बताइए. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். सब लोग बोल रहे हैं, मैं इसलिए बोल रहा हूँ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு முடிங்க, யாரு कौन बोल रहा है? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல்ல போட்டு அடிங்க, लाइक करिए, बेल बजाइए, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. कमेंट्स करिए. ஒருத்தர் கூட மனசு வராது. कोई भी नहीं करेगा. 88,000 பேர் வியூவர்ஸ் வந்து எனக்கு 85,000 व्यूज वहां पर देखा. 1000 சப்ஸ்கிரைபர் எட்டரை நேரம் என் யூடியூபே காணும். இப்ப இல்ல, अब यूट्यूब ही नहीं है, புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். अभी नया हुआ. நமக்கு என்ன சோர்ந்து போகாத நம்ம வசனத்தை அனுப்ப வேண்டியதுதான். हमें क्या व्याकुल नहीं होना, परमेश्वर के सुसमाचार को बांटना है. இதை வச்சு வியாபாரம் பண்றாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஜனங்க பார்த்து பிரயோஜனப்பட்டா போதும். इसको रखकर वो बहुत से पैसे कमा रहे करके मुझे उससे कोई मतलब नहीं है. इससे किसी का उद्धार पाना मेरे लिए बहुत महत्वपूर्ण ओके, है. फाइनल. और अंत में रेवल्यूशन 22:20 20वां वचन. இதோ இவற்றை சாட்சியாக அறிவிக்கிறவர் ஆ, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். और अवश्य मैं बहुत जल्दी आने वाला हूं. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 3 இடத்துல இயேசு கம்பல்சரி அது வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி பேசுறாரு. और ये 3 बार परमेश्वर बहुत महत्वपूर्ण बात यहाँ पर कहता है. முதல்
அந்த வார்த்தை சீக்கிரமாய் வருகிறேன் पहले கடை- बहुत जल्दी आ रहा हूं। இந்த வேத வசன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியம். और इस जो परमेश्वर पुस्तक को जो जलता है वो धन्य है। இரண்டாவது, நான் சீக்கிரம் வருகிறேன், கிரியையிலே காட்டுங்க. और मैं शीघ्र आने वाला हूं, हर एक काम के अनुसार उनके जीवन में करूंगा। ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் அங்க அவார்டு கொடுக்க போறேன். अलग अलग जगह को अलग अलग इंसान को परमेश्वर उसको आशीष करेगा। கணவன் மனைவி ரெண்டு பேருமே பரலோகத்துக்கு போனா கூட அங்க கணவன் மனைவியா வாழ முடியாது. पति पत्नी दोनों स्वर्ग में भी जाएंगे, मगर वहां पर पति पत्नी के साथ नहीं रहेंगे। எவ்வளவு சந்தோஷம். कितना खुशी है। கணவன் மனைவி அங்க இருக்க முடியாது. वहां नहीं रह सकते। இத்தனை நான் சொன்ன திருநெல்வேலி ஒரு இடத்துல मैंने तिरुनेलवेली मद्रास में किसी मैंने ये बात बताई है। கணவன் மனைவி ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போனாலும் அங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்க முடியாதுன்னு पति पत्नी जो यहाँ स्वर्ग में भी जा वहां जाके पति पत्नी नहीं रहेंगे। ஒரு பிரதருக்கு எழுப்புதல் வந்துச்சு, அல்லேலூயான்னாரு. एक व्यक्ति को बेदारी आ गया, उन्होंने बोला हालेलुया। கூட்டம் முடிஞ்சதும் அவர் வந்து என்ன பார்த்தாரு. और खत्म होने के बाद मुझसे आके मिले, பிரதர் இன்னும் ஒரு டவுட்னாரு. भाई मुझे एक और डाउट है। அல்லேலூயா சொன்னீங்களே நீங்க தானே? हालेलुया बोला, आपने बोला? ஆமா பிரதர், அது பத்தி தான் இன்னொரு சந்தேகம்னாரு. वो कह रहा उसी के बारे में पूछ रहा हूँ। அங்க கணவன் மனைவியா வாழ முடியாது, சந்தோஷம். ஆனா என் மனைவி அங்க பரலோகத்துக்கு என்கிட்ட வந்துட்டா எப்படின்னாரு. वहाँ कह रहे हैं कि वहाँ दोनों अलग नहीं रह सकते, मगर मेरी पत्नी मेरे पास आ जाए तो? கவலையே படாதீங்க, உங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. वो कुछ नहीं करेगा, आपको देख के स्माइल करके वो निकल जाएंगे वहाँ से। ஏனென்றால் பரலோகம் ஒரு தனி வீடு இல்ல, அது ஒரு பெரிய நாடு. क्योंकि वो एक घर नहीं है, एक बहुत बड़ा शहर है वहाँ पर। அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், அப்படி சொல்லுங்க ஹிந்தில. आश्चर्य कर्म करने वाला परमेश्वर, स्वर्ग में आश्चर्य जो शहर होता है उसी शहर के समान हमारा स्वर्ग है। அப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்தேன். ऐसे मैंने बताया। அவங்க உங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு டாட்டா சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. பரலோகத்துல நிறைய இடம் இருக்குதுன்னா और वो टाटा करके आपको बाय करके चले जाएंगे, वो दूसरे जगह है वहां चले जाएंगे। அப்பாடா இது போதும் பிரதர், वो कह रहे ये बहुत है मेरे लिए, நான் சந்தோஷமா இருப்பேன். मैं खुशी हूँ। பாருங்க, அவருக்கு மனைவியை விட்டு பிரித்துக்கு எவ்வளவு ஆசை பாருங்க. पत्नी से अलग होना उनके लिए कितना खुशी है। சகோதரிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. बहन को एक खुशी की बात है। இன் ஹெவன் நோ கிச்சன். और वहां पर स्वर्ग में किचन नहीं है। அதுக்காவது பரிசுத்தமா வாழ்ந்து போய் சேருங்க. उसके लिए परमेश्वर के साथ पवित्रता के जी कर जाइए उस जगह पर। ஒவ்வொரு நாளும் பாதி நாட்களுக்கு மேல கிச்சனே கதின்னு விட்டு போயிட்டாரு வீட்டுக்காரு. என்ன பண்றது? बहुत से लोग किचन ही ऐसे करके चले गए। அவ்வளவு செஞ்சும் பாராட்டுறாரா வீட்டுக்காரே இல்ல. और इतना सारा करने के बाद भी पति कुछ करता है नहीं करता। புருஷர்களே, உங்கள் மனைவி சமைச்சு கொடுக்கறதா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. क्योंकि पति लोग क्या करें, जब पत्नी जो बनाते हैं वो अच्छा है करके बोलिए। அது நல்லா இல்ல காட்டி கூட நல்லா இருக்குதுன்னு பாராட்டுங்க. अच्छा नहीं है करके भी है तो अच्छा ही है करके बोलिए। நான் 40 வருஷம் அப்படிதான் பாராட்டுங்க. 40 साल से मैं ऐसे ही कर रहा हूँ। அதே போல மனைவியானவள், ऐसी पत्नी, புருஷன் தமாஷா பேசிக்கிட்டு கிட்ட வராருன்னா சிரிக்கணும். और पति कुछ अच्छी मजाक कुछ करता है तो हंस के आपको आसपास आना है। அவர் வேற யாரும் இல்ல வில்லனும் அல்ல, वो आपको दुश्मन नहीं है, कोई और नहीं है, சொந்த புருஷன் தானே. आपका पत्नी है ना। கூட சேர்ந்து சிரி, आप अच्छी तरह मिलकर हंसिए, மறைக்கூடாது. गुस्सा मत होइए। மருத்துவம் சொல்லுது, डॉक्टर कहता है ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சிரிச்சிருக்கணும்யா. एक दिन में आधे घंटे तक आपको हंसना है। அதாவது கண்டினியூவா ஒரே அடியா இல்ல. इसका मतलब कंटिन्यू हंसना नहीं है, அப்பப்போ कुछ கொஞ்சம். समय कुछ समय कुछ समय। இப்ப இந்த செய்தி முடிக்கிறதுக்குள்ள நீ எங்க எவ்வளவு டோட்டலா கணக்கு போட்டா உங்க சிரிப்பு ஏறக்குறைய நான் வந்ததுனால எவ்வளவு இருக்கு ये மொத்தம்? मैसेज प्रचार शुरू होने से पहले आपने कितने मिनट के लिए आपने हंसे होंगे? யூ டெல் ஐயா. 5 minutes டோட்டல். செய்தியே அரை மணி நேரம். ஒரு 5 நிமிஷம்। இவரு இனிமேல் அதை கடைபிடிக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. और ये शाम करने के लिए करे। சரி, ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கங்க. 10 मिनट आपने हंसे होंगे। நைட்டு தூங்குறதுக்குள்ள और रात को सोने से पहले கணவன் மனைவி ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருங்க. और सोने से पहले एक दूसरे को देखकर हंस के सोइए। ரிலாக்ஸா சந்தோஷமா பெட்டுக்கு போய் தூங்குங்க. अच्छी तरह सोइए, அதான் எதிர்ப்பு சக்தி. वो अच्छी एक शक्ति मिलेगी, வியாதியே வராதான். बीमारी नहीं आएगा। புருஷனை மறைச்சாக்கா பல வியாதி வரும். और पति को आप वहां पर गुस्से से देखोगे तो बहुत सी बीमारी आ जाएगी। அவர்கிட்ட தானே இருக்கிறீங்க, उसी के पास है ना, அவர் தானே காப்பாத்துறாரு. वही आपको बचा रहा है ना। நீங்க வேலை செஞ்சா கூட உங்களுக்கு மனைவி என்ற ஸ்தானம், அம்மா என்ற ஸ்தானம் கொடுத்தது உங்க கணவர் தானே. क्योंकि कुछ भी आपको स्थान उन्होंने, माता या किसी भी स्थान दिया उन्होंने दिया है ना। முறைக்கலாமா? क्या गुस्सा होना है? கூடாது. नहीं हो सकते। முறுமுறுக்கலாமா? कुड़कुड़ाना है? கூடாது. नहीं करना। சந்தோஷப்படணும். खुशी के साथ रहना है। அதான் கர்த்தர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहता है।
கணவன் மனைவியுடைய அன்பு ஐக்கியம் விலையேறப்பட்டது. क्योंकि उसका उसका बहुत प्यार, वो बहुत बहुमूल्य कीमती है. அன்பை பகிர்ந்து கொள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மனவிட்டு பேச கொஞ்சம் நேரம் क्योंकि ஒதுக்கணும். एक समय दीजिए, दोनों से बात करने का समय दीजिए. அவசரத்துல இருக்கக்கூடாது. जल्दीबाजी में नहीं होना चाहिए. எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, मेरे माता पिता बहुत अच्छे हैं, எங்க அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்றாங்க, मेरे माता पिता अच्छा प्रार्थना करते எங்க हैं, அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க, माता पिता अच्छा बाइबल पढ़ते हैं, எங்க அப்பா அம்மா ரொம்ப தமாஷா இருப்பாங்க, माता पिता अच्छा मजाक करते हैं, எங்களை ரொம்ப நேசிப்பாங்க, अच्छा प्रेम करते हैं, அதே நேரத்துல கண்டிப்பாவும் இருப்பாங்க और मुझे डांटते भी हैं. என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். ऐसा आपका बच्चा गवाही देना, ऐसा आपकी गवाही आपके जीवन में होना चाहिए. எவ்வளோ 47 வருஷம் நான் முழு நேரமா சுவிசேஷ ஊழியம் செய்யறேன். 45 साल से मैं परमेश्वर की सेवा को फुल टाइम कर रहा हूँ. எவ்வளவு வீட்டுல பிள்ளைகளோடு பெற்றோர் பேசுறது இல்ல, कितने लोग अपने बच्चों से माता पिता बात नहीं करते, மனைவியோடு கணவன் பேசுறது இல்ல. और हस्बैंड और वाइफ आपस में बात नहीं करते. எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. क्यों उन्होंने शादी किया? எங்க தமிழ்நாட்டுல ஒரு குடும்ப ஜெபத்துல பேசி முடிச்சிட்டு நான் கிளம்ப போறேன். और परिवार की प्रार्थना में मद्रास में प्रार्थना करके जा रहा था. ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, என் புருஷனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. और उन्होंने मुझसे रोको, बोला रुकिए, मेरे पति से प्रार्थना करिए. அவர் பக்கத்து ரூம்ல இருக்கிறாரு, இங்க பிரேயருக்கு வரல. और वो एक और कमरे में, उन्होंने प्रेयर में नहीं आए. என்ன சொல்லுங்க माने? वो क्या बोला? எங்க கணவர் என்ன டார்லிங்னே கூப்பிட மாட்டாரு. मेरी पत्नी मुझे, मेरा पति मुझे डार्लिंग करके नहीं पुकारता. அவர் அப்படி கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ऐसे बुलाने में बहुत चाहती हूँ. பல தடவை சொல்லிட்டேன். मैंने बहुत बार बोल दिया. அது கூட எல்லாரோட இருக்கிறப்ப இல்ல, தனியா தான் கூப்பிட்டு சொல்லி கேட்டேன். सब लोग हैं उस समय पर नहीं, अकेले समय पर भी नहीं बुलाते. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன டார்லிங்னா போதும். अरे महीने में एक बार भी मुझे बुला ले तो बहुत अच्छी बात है. அவ்வளவுதான் நான் சொல்றேன். मैंने बोला इतना ही है ना, मैं बोलता हूँ. அவர் ரூமுக்கு போனேன். मैं उनके कमरे में गया. ஐயா உங்க மனைவிக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம். अब मैंने बोला आपकी पत्नी बहुत आपसे व्याकुल है. என்னவா? क्यों, क्या हुआ? நீங்க அவங்கள டார்லிங்னு கூப்பிடணுமா? மாசத்துக்கு ஒரு முறை ஆனா கூப்பிட்டுங்களா? இதுல போய் என்ன ஆயிடும்? मैंने बोला महीने में एक बार डार्लिंग बुलाना. अरे भाई बुला ले यार. அவர் என்ன சொல்றாரு? उन्होंने बोला அந்த எருமாட்டு மூஞ்சிக்கு டார்லிங்கா? वो कह रहे भैंस वाली शकल को डार्लिंग बुलाना है. எனக்கு என்ன திட்டுற மாதிரி பயந்துட்டேன் நான். ओ मैं डर गया कि मुझे तो नहीं डांट रहा. ஐயா ஐயா அப்படி சொல்லாதீங்க. मैंने बोला अरे भाई ऐसे मत बोल भाई. அந்த பன்னி மூஞ்சிக்கு டார்லிங்கா? अरे वो सुअर वाले मुंह, कह रहे सुअर वाली शकल को डार्लिंग बुलाना है. ஐயா அந்த மூஞ்ச பார்த்ததானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கினீங்க. मैंने बोला उसी शकल को देख के तो शादी किया है. இப்ப எப்படி இருக்கலாம்? अभी कैसे इनकार कर सकते हो? தப்பு பிரதர், அப்படி இருக்க கூடாது. गलत है ये काम. இதை சொல்றதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? ये काम करने के लिए तुम आए हो क्या? இல்ல நான் போறேன்ட்டு போயிட்டேன். मैंने बोला चले गया मैं. அந்த அம்மா அங்க உட்காந்துக்குது. वो बैठी है वहाँ. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? क्या बोला, क्या बोला? இனிமே உங்களை டார்லிங்னு கூப்பிடுவாருன்ட்டு போயிட்டேன். मैंने बोला वो आप बुलाएंगे तुम्हें. பாருங்க, அந்த ஆசை சாதாரண ஒரு ஆசை தான், அதை அவர் நிறைவேற்றுறதுக்கு தயங்குறாரு. देखिए वो छोटी सी बात है, मगर वो काम करने के लिए बहुत हिचकिचा रहे हैं. 20 வசனத்தை இப்ப படிச்சு மனப்பாடமா ஒப்பி வேண்டாமா சொல்லிச்சே இல்லையா? उन्होंने क्या बोला? 20 अध्याय पढ़ के मुझे बता करके थोड़ा ना बोला है. ஸ்மால் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டன்ட். छोटा सा चीज है मगर बहुत महत्वपूर्ण है. கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு கர்த்தரை விரும்புகிறார். वो प्रेम चाहता है परमेश्वर. இந்த கடைசி வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு பாருங்க, ஒரே நம்பர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரே வசனத்துல ரெண்டு பேருடைய குரலை நாம் பார்க்கிறோம். और यहाँ पर दोनों प्रकार की चीजों जो योहन्ना की पुस्तक यहाँ पर लिखा गया, अच्छी तरह वहां पर उसने लिखा है. See very carefully. 20ஆம் வசனம் பாருங்க, ஒரே வசனம் தான், இயேசு சொல்ற வார்த்தை கூடவே भक्तन आमेन कतरा यीशुवे वार. और कि इसलिए कहता है कि वहां पर दो व्यक्ति बताता है कि एक यीशु मसीह जल्दी आने वाला है और दूसरा कहता है कि आमेन आइए करके बोलता है. அந்த காலத்திலேயே இயேசுவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். समय पर ही परमेश्वर के आगमन के लिए तैयारी है. அன்று முதல் இன்று வரை இயேசுவின் வருகை எதிர்பார்க்கிறோம். अब से लेकर अब तक हम परमेश्वर से इंतजार करते हैं कि उसके आगमन जल्दी है. இனி காலம் செல்லாது என்கிற கடைசி கட்டத்திலே வந்திருக்கிறோம். और अंत आ चुका है. हम बहुत ये अब आगे आने वाला समय नहीं पता. We are living in not year, not month, not week, next second or minutes. हम कुछ समय व्यक्त नहीं कर सकते. कभी भी हो सकता है, आज भी हो सकता है, इस क्षण भर में भी हो सकता है. Any time Jesus will come. कभी भी किसी समय पर भी यीशु जल्दी आने वाला Get है. ready and prepare to meet our bridegroom Jesus Christ. और उसके आगमन के लिए तैयार हुई और उसके साथ आप मिलने के लिए, उसके साथ रहने के लिए आप वहां पर परमेश्वर के साथ रहिए. விட்டா 6 மணி வரைக்கும் பேசுவேன். मुझे छोड़ दो तो 6 बजे तक मैं बात करूंगा. எப்பா நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் பேசுவேன். सुबह 6 बजे, शाम नहीं, कल सुबह 6 बजे तक मैं बात करूंगा. சட்டம் என்னை தடுக்கிறது. मगर
रोकता है। मगर कुछ टाइम मुझे रोकता है रूल। ஆமா எங்க போனாலும் அந்த ஊழியக்காரருக்கு நான் கீழ்ப்படிவோம். और कहीं भी जाओ तो सेवक को मैं अधीन होता हूँ, அதனால முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். इसलिए मैं खत्म कर रहा हूँ। நாங்க இங்க வந்ததுக்கு அடையாளம் இந்த வெளிப்படுத்தல் 22 அந்த 3 வசனத்தை மறக்கவே கூடாது. और आज का प्रचार का जो चिन्ह है, परमेश्वर बहुत जल्दी आने वाला है। ये जो 3 बात परमेश्वर ने बताया वो है आज चिन्ह। ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா கணவன் மனைவி நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும். और दूसरा पॉइंट है कि पति पत्नी के साथ अच्छे मजाक के साथ आपको रहना है। சில சிக்கலான பிரச்சனை வருமானால் கரம் பிடித்து ஊக்கமா தனியா ஜெபம் பண்ணி और பாருங்க. कोई सी भी परेशानी हो तो हाथ पकड़कर जब आप प्रार्थना करोगे तो आपके बीच में परमेश्वर आएगा। பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிங்க. और बच्चे हैं तो बच्चे के साथ प्रार्थना करिए உங்கள் பிள்ளைகளை பக்தியில வளருங்கள். और अपने बच्चों को भक्ति में परमेश्वर के साथ चलाइए। இயேசு கிறிஸ்து பிறப்பு வளர்ப்பு அவருடைய சீடர்கள் பேரு 10 கட்டளை விசுவாச பிரமாணம் இதெல்லாம் பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணணும் சின்ன வயசுல. जो परमेश्वर के आगमन, परमेश्वर के बारे में 10 आज्ञा के बारे में यीशु ने जो छुटकारा दिया वो सारे छोटी छोटी बातों को अपने बच्चों को बताकर सिखाइए। அவன் நவீன நாகரிகத்துல வளர்த்தோம் பரவாயில்ல, பரிசுத்தத்துக்கு புறமா போக கூடாது. और वो कुछ भी करने चाहिए मगर पवित्रता से छोड़कर वो बाहर नहीं जाना। கிறிஸ்தவ குடும்பம் தான். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ये मसीह का परिवार है, बच्चे से मैंने पूछा இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேரா சொல்லுன்னு. मैंने बोला यीशु के चेले कितने लोग हैं पूछा। கிறிஸ்தவ அதுவும் பெந்தகோஸ்தே பெற்றோருக்கு பிறந்த பையன். और वो मसीह है, वो बेंतकोस्त का सभा का कलीसिया का मसीह का लड़का है। இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேர் சொல்லு. चेले कितने हैं मैंने पूछा। அவங்க எத்தனை பேரா இருந்தா எனக்குண்ணா. उसने बोला अरे वो कितना भी हो मुझे क्या फर्क पड़ता है। 10 கட்டளை சொல்றான்னு 10 आज्ञा बता करके நீயே சொல்லு. मैंने बोला आप ही बोल दिए। இப்படி இருக்குது இந்த காலத்து பசங்க. आजकल के बच्चे ऐसे हैं। பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு இப்ப ரொம்ப பயப்படுறாங்க. आजकल बच्चे अपने माता पिता अपने बच्चों को डांटने के लिए बहुत मुश्किल करते हैं। நல்லா ஜெபம் பண்ணிட்டு புத்திமதி சொல்லுங்க கேட்பாங்க. प्रार्थना करके बुद्धि दीजिए, अच्छी तरह वो सुनेंगे। சின்ன வயசுலயே அடித்து திருத்தணும் தான் பைபிள் இருக்கு. छोटे बचपन से ही उसको मार के सिखाना ही बाइबल में लिखा है। அவன் 25 வயசு வளர்ந்துட்ட பிறகு அவனை போய் அடிச்சாக்க அவன் பதிலுக்கு அடிப்பான், தூக்கி போட்டு வாழாடுறான். என்னடா நீ அப்பனா நீ போயினா இருப்பான். 25 साल के बाद आप उसको मारोगे तो वो तुम्हें मार पेल के चले जाएगा। 8 வயசுக்குள்ள பிரம்பால் அடித்து தாங்குற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா அதை சொல்லி கண்டிக்கணும். 8 साल के तक उसके अच्छी तरह डांट कर उसको सिखाना है उसने क्या किया, उसको बताना कि क्या करना है। உங்களுக்கு இருக்கிற ஃபுல் பவர்ல போட்டு அடிச்சா பசங்க செத்துருவாங்க. और तुम्हारे पास जितनी शक्ति है उसको तुम मारोगे तो वो मर जाएगा। பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். परमेश्वर बच्चे परमेश्वर की आशीष से होती है। ஏன்டா பிறந்த அப்படின்னு கேட்கவே கூடாது. कभी बच्चों से ये भी नहीं बोला तू क्यों पैदा हुई करके। நாங்கெல்லாம் கம்முனு தான் இருந்தோம். हम सब शांति थे। அப்படியெல்லாம் கேட்டா நாங்க அமைதியா தான் இருந்தோம் அந்த காலத்துல. ऐसे हमको सब बोले इसलिए हम शांत थे। இப்ப எல்லாம் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு உடம்பு. आज सब हार्मोन सब बदल चुका है। ஏன்டா பிறந்தன்னு கேளுங்க, நீ ஏன் பெத்தன்றான். अब आजकल पूछते कि तू क्यों पैदा हुआ, वो बच्चा पूछता कि तू मुझे क्यों पैदा किया। தமிழ்நாட்டுல ஒரு பெண் பிள்ளை கேக்குது, एक बेटी पूछती है मद्रास में 3000 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கீல்ல ஏன் பெத்தீங்க. 3000 का मुझे एक सूट नहीं दिला सकते, तू क्यों मुझे पैदा किया। அப்பா சொல்றாரு, கேங்க பாப்பா அவ்வளவு பணம் இல்லடா, 500 ரூபாயில எடுத்து தரேன், அமைதியா அன்பா வாங்கிக்கிங்க. और पिता बोले 3000 का नहीं है मेरे बेटा, मेरे पास 500 रुपए 500 को दिला ले, प्यार से ले लीजिए। உங்க பெற்றோருடைய அந்த நிலைமையை முதல்ல புரிஞ்சுக்கணும். अपने माता पिता का जो समय है वो अच्छी तरह समझ लीजिए। அவங்க பணக்காரா மீடியமா பரம ஏழையா மூணுத்துல ஏதோ ஒண்ணு இருப்பாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம वो நடக்கும். क्या धन वाले मीडियम है या लो है आपको अच्छी तरह पता, उसके अनुसार चलिए। இயேசுவின் வருகை சமீபம். यीशु का आगमन जल्दी है। சின்ன 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 காரியத்தில் கூட நம்ம உண்மையா இருக்கணும். छोटे छोटे काम पर भी हमें सत्य के साथ चलना है। பாருங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 4 घंटा प्रार्थना कर रहा हूँ, 8 மணி நேரம் ஜெபம் 8 பண்றேன், घंटा प्रार्थना कर रहा हूँ, சந்தோஷம் வாழ்த்துக்கள். बहुत खुशी है। ஆனா 8 பொய் சொல்றே டெய்லி, मगर रोज 8 झूठ बोलते वो கர்த்தரை அருவருக்கிறார். वो परमेश्वर इनकार करता है। தட் இஸ் நாட் a terrorism sin. பொய் வந்து பயங்கரமான பாவம் இல்லன்னு நம்ம நினைக்கிறோம், அது சைலண்ட் sin. हम सोचते हैं कि ये बहुत बड़ा पाप नहीं है ये झूठ बोलना। இப்போ நான் இவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, अब मैं इनसे 1 घंटा बात कर रहा हूँ करके समझ लीजिए, அதுல எத்தனை பொய் சொல்றேன்னு எனக்கு தான் தெரியும், और कितना झूठ बोल रहा हूँ मुझे पता है, இவருக்கு தெரியாது. इनको नहीं पता। எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும். सब विश्वास करना है। அப்ப பாருங்க பொய் எவ்வளவு சைலண்ட் sin. और कितने देखिए गुप्त का जो पाप है देखिए कितना बड़ा है। பாருங்க வெளிப்படுத்தல பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர், கொலைபாதகர் இவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்னு இருக்குது. क्योंकि यहाँ पर प्रकाश वाक्य में लिखा है जो झूठ बोलता है, जो विचार करता है, जो गलत काम करता है, गलत विचारों में खून करता है, वो सारे नरक में जाके करके लिखा है। அதே வசனத்துல கடைசியில பாருங்க பொய்யார் அனைவரும், और अंत में भी लिखा है कि झूठ बोलने वाले हर एक
all the liars were fall down into the second death of hellfire. और सब जब नरक में वो भी जाएंगे करके वहां पर आगे लिखा गया है। டெரரிசம் பாவம் செய்யறவங்களோட அந்த பொய்யை கூட சேர்த்துறாரு. और जो गलत काम करते हैं उसी के साथ ये मिल जाता है, ये पाप भी। தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு திட்டு வாங்கிக்கங்க, பரவாயில்ல. जो आप दंड भी कहा दो, कुछ गलत काम करते हो, कुछ भी आपको मार भी पिट जाए, कोई बात है, मगर झूठ मत बोलिए। நம்ம செஞ்ச தப்புக்கு உலகத்திலே நம்ம தண்டனை அனுபவிச்சிடலாம். हम जो गलत काम करेंगे दुनिया में हम दंड पाके चले जाएंगे। சிறு நரிகள், சிறு 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 நரிகள், छोटे छोटे वो नोमड़ी, இத பெருசாகிதான் நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம். और वो बड़ा होने के बाद वो नरक में लेके चले जाएगा। ஏன்னா பிசாசு எந்த பாவமும் பண்ணல, அவன் பெருமை கொண்டான், क्योंकि அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். क्योंकि वो शैतान ने कुछ नहीं करा, वो घमंड किया और वो झूठ का पिता बन चुका है। உலகத்திலே பயங்கரமான பாவம் எது? और दुनिया में सबसे बड़ा पाप क्या है? பெருமை, घमंड, proud. ஏன் தெரியுமா? क्यों? பரலோகத்தில் இருந்த தேவதூதனையே பேயாக மாற்றினது இந்த பெருமை. क्योंकि स्वर्ग में परमेश्वर के सिंहासन में ये घमंड उसको अटैक किया, ये सबसे बड़ा यहाँ पर गलत है। ஒவ்வொரு நாளும் ஒரு பலவீனத்தை ஒரு குறைய அறிக்கிட்டாலும் ஒரு வாரத்துல நீங்க ஃபுல்லா பரிசுத்தவான்களா பரிசுத்தவாட்டி ஆயிரலாம். और हर एक दिन आप पवित्रता के साथ परमेश्वर से प्रार्थना करोगे, हर दिन आप एक दिन शुद्ध हो जाओगे परमेश्वर के चरणों पर। 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். 4 घंटे 5 घंटे 8 घंटे प्रार्थना करने वाले कितने पवित्रता के साथ रहना है। முறுமுறுப்பு இருக்க கூடாது. कुड़कुड़ होना नहीं चाहिए। I am speaking practical life. हम अच्छी तरह एक बहुत अब जो जी रहे हैं वो प्रैक्टिकल लाइफ है। தேவனாகி கர்த்தர் தான் தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலரை அந்த எகிப்தில இருந்து மீட்டு கொண்டு வந்தார். परमेश्वर एगिप्त से परमेश्वर वहां पर मिस्र से परमेश्वर ने छुटकारा देकर ही परमेश्वर लेके आया था। 40 லட்சம் பேரை 2 மனிதர்களை கொண்டு வந்தார். 40 लाख को 2 लोगों के बीच में परमेश्वर लेके आया उनके द्वारा। தேவனாகிய கர்த்தர் தானே கொண்டு வந்தார். परमेश्वर ही तो लेके आया है। வழியில யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அழித்தார். और रास्ते में जितने भी मुड़मुड़ाए वो सारे लोग नष्ट हुए। அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? उन्होंने क्या किया? வேற பாவம் பண்ணல. उन्होंने कुछ नहीं किया। முறுமுறுப்பு. उन्होंने कुड़कुड़ाया। அப்படின்னா என்ன தெரியுமா? वो क्या है? புருஷன் காது கேட்காம மெதுவா திட்டிக்கினே கிடக்குது, அதான் முறுமுறுப்பு. और पति ना सुने उसके बीच में तुम्हें कुछ मुड़मुड़ाते हो या कुछ कुड़कुड़ाते हो, वही है। ஒன்னு சைலண்டா இருந்துருங்க, नहीं तो एक शांत रहिए। இல்ல அவருக்கு கேக்குற மாதிரி எதிர்க்க நின்னு தெளிவா பேசுங்க. नहीं तो उनके सामना करके कुछ बोलिए। முறுமுறுப்பு அவருக்கு கேட்கும் சவுண்ட், ஆனா அந்த வார்த்தை புரியாது. और कुड़कुड़ उनको सुनाई देगा मगर उनको समझ नहीं आएगा। என்ன பண்ணுவார் அவரு? क्या करेंगे? டென்ஷன் ஏறிடும். वो टेंशन हो जाएगा। என்ன சொன்ன? तूने क्या बोला? அப்ப சொல்ல மாட்டாங்க. वो नहीं बोलेंगे। அது எவ்வளவு சிக்கல எவ்வளவு குழப்பத்தை குடும்பத்துல உண்டாகுது பாத்தீங்களா? उसके बाद कितना परेशानी हो जाए, कितने प्रॉब्लम हो जाता है। தெளிவான கேள்வி தெளிவான பதில், அதான் குடும்பம். और क्योंकि अच्छी तरह आपको बात करना, बहुत अच्छी तरह उनके सामना करना, वो बहुत अच्छी அதே बुद्धि போல है। பவுல் எதிராக புருஷர்களே உங்க மனைவி மேல கசந்து கொள்ளாதீர்கள். और क्योंकि इसलिए पौलुस कहता है कि जो पति है वो अपने आप वो पत्नियों से कुड़कुड़ाए ना, कड़वापन ना रखिए। கசந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஆனா கசந்து கொள்ளாதீர்கள், அதான் அர்த்தம். कड़वापन के समय आएगा मगर उस समय पर इस तरीके से मत करिए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அமைதியா விட்டுறணும். परमेश्वर को स्तुति करके आप छोड़ दीजिए। ஆதாம் அந்த கனியை புசிக்கிற வரைக்கும் என் மனைவி, ஓ மை டார்லிங், ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிருந்தாரு. और आदम वो फल खाने से पहले वो अपनी पत्नी से बहुत प्रेम करता था, बहुत अच्छी तरह वो बातें कर रहा था। பழத்தை பறித்து 2 பேரும் புசித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் வந்து விசாரிக்கிறார். हाँ, जब वो फल को खाने के बाद परमेश्वर उसके सामना कर रहा, वो परमेश्वर पूछ रहा है, ஏன் இந்த கனியை புசித்தாய்? क्यों तूने इसको खाया? நீர் கொடுத்த ஸ்திரியானவள் தான் கொடுத்தால் நான் புசித்தேன். तूने जो स्त्री दिया मुझे, उसने मुझे दिया, मैंने खा लिया। ஏன் மனைவின்னு சொல்லாங்க, மனசு வரல பாருங்க. उसने ये नहीं बोला मेरी पत्नी ने जो दिया है, उसने मन नहीं आया। நீர் கொடுத்த இந்த ஸ்திரியானவள், तूने जो दिया स्त्री, उसने அந்த மன்ன சொல்ச்சே, उसने क्या बोला? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் என்ன செய்யட்டும்? और वो सांप ने आके मुझे वो कुछ बोला, मैंने उसकी वजह से खाया। இந்த விஷயத்துல பிசாச பாராட்டலாம். इसमें हमने शैतान को अच्छी तरह बोल सकते அவனை हैं। ஒரு முறை மொர்ச்சார் பாருங்க ஆண்டவரே. और यीशु ने, परमेश्वर ने तुरंत उसको देखकर शैतान को देखा। பைபிள் படிங்க, அவன் ஒண்ணுமே சாக்கு போக்கு சொல்லல. और उसने कुछ नहीं बोला शैतान ने। ஐயா நீங்க தானே என்ன பரலோகத்துல கீழே தள்ளினீங்க, அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன், அவன் சொல்லலையே. और उसने ये नहीं बोला कि भैया तुमने तो मेरे को ऊपर से भेजा, मैं ऐसे काम कर रहा हूं, तुमने, उसने ऐसे அப்ப नहीं அந்த बोला। சாத்தான் கூட பயந்து நடுங்குகிறான் பாருங்க ஆண்டவர். शैतान भी परमेश्वर से डर कर कांपता है, ஏன்னா அவன் நினைச்சது நடந்துச்சு. क्योंकि उसने जो बोला वो हो चुका है। இனி எதுக்கு பேசணும்? अब क्या करना है? அப்பதான் ஆண்டவர் அவங்களுக்கு சில ரூல்ஸ் கொடுக்குறாரு. तभी कुछ रूल्स उसको देता है।
அப்ப கூட அவங்களை அழிக்கல. तब भी उसको नाश नहीं किया। நம் தவறுகள் குறைகளுக்காக ஆண்டவர் நம்ம அழிக்காம இருந்ததே ஒரு பெரிய பாக்கியம். हमको जो गलत काम किया, जो काम कर रहे हैं, हमें परमेश्वर नाश नहीं किया, वही परमेश्वर के अनुग्रह है। ஆண்டவரோ சாத்தானோ பொதுமக்களோ வேற யாரோ கூட இப்படி விரல் நீட்டி உன் மேல இப்படி எல்லாம் தப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. और जो मसीह के लोग भी, अन्य जाति के लोग भी, बाहर के लोग भी आपके सामने उंगली करके कुछ तूने ये करा है करके बोलने तक ऐसा जिंदगी नहीं होना चाहिए। All close our eyes. हम सब लोग अपने आंखों को बंद करेंगे Pray unto God. और प्रार्थना करेंगे। நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று प्रभु சொல்லுவோம். आपने हमसे बात किया, प्रभु आपको धन्यवाद हो राजा। கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். प्रभु हमसे हर एक से प्रेम करता है। அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க उसके வேண்டும். आगमन के लिए हमें तैयारी के साथ रहना है। நாமத்தான் ஆயத்தமா இல்லாதபடி हम तैयारी के साथ नहीं है, इसलिए மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். हम और लोगों के लिए भी तैयार करेंगे। தேவன் நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசியிருக்கிறார். परमेश्वर हर एक से बात किया है। கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் पति कैसे பேசியிருக்கிறார். रहना, पत्नी कैसे रहना, बच्चे लोग कैसे रहना करके अच्छी तरह बताया है। அவருடைய வருகைக்கு ஆவலாய் காத்திருக்கிற நாம் उसके आगमन के तैयार होने के लिए, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து उनके वचन से चलने के लिए, அவருடைய वசனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். उनके वचन के साथ हमें चलना है। நம்முடைய கிரியையில நாம் காட்ட வேண்டும். उनके साथ हमें चलना है। ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி ஆவலோடு நாம் எதிர்பார்க்கிறோம். हम परमेश्वर को प्रभु तू आइए करके हम बुलाएंगे। நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு जो हमें छोड़ना है उसको छोड़कर கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும் பொழுது पवित्रता के साथ हम जिएंगे। கட்டாயம் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். अवश्य उसके पास हम परमेश्वर लेके जाएगा। நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हम अच्छी तरह जागते हुए प्रार्थना करना है। ஆகையினால விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தான் ஆண்டவர் इसलिए சொல்லியிருக்கிறார். जागते हुए प्रार्थना करिए पर कहता है। அப்பேற்பட்ட விழித்திருப்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஜெபிக்க கூடிய அந்த ஆத்ம பாரத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவர் ऐसे சமூகத்தில் बोल ஒப்புக்கொள்ளலாம். मुझे दी आत्मा के साथ मुझे दीजिए परमेश्वर। அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. उनका आगमन बहुत जल्दी है। அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா उनके இருப்போம். लिए बहुत जल्दी से जल्दी हम तैयारी के साथ रहेंगे। என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்துவோம். प्रभु से बोलेंगे प्रभु मैं अपने आप को अर्पण करता हूँ राजा। விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட எனக்கு உதவி जो செய்யுங்க मुझे ஆண்டவரே छोड़ना என்று मुझे சொல்லுவோம். वो छोड़ना चाहता हूँ परमेश्वर। என்னுடைய குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே मेरे என்று पाप சொல்லுவோம். को कभी घटियों को दूर कर राजा। அவர் நல்லவராய் இருக்கிறார். वो अच्छा है। ஒருவேளை கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? यदि आप दुख और परेशानियों के साथ आए हो, எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். सब चीज को भूलकर आप परमेश्वर के चरणों पर प्रार्थना करिए। நீங்க திரும்பி போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தோடு திரும்பி जब செல்வீங்க. आप यहाँ पर लौट के जाओगे तो परमेश्वर एक बहुत बड़ा आशीष तुम्हें देगा। இந்த உலகத்துல தான் உபத்திரவங்கள் பாடுகள், ये दुनिया में परेशानी उपद्रव है, ஆனால் அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் और जब उसके आगमन के लिए हम जब तैयार हो जाए, அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் எப்பொழுதும் சந்தோஷமா और இருப்போம். स्वर्ग में हमेशा हमेशा के लिए हम खुश रहेंगे। அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று वो சொல்லுவோம். अनुग्रह हमें चाहिए। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. மகிழ்ந்து களி கூறு ஆயத்தமாகிடு, மகிழ்ந்து களி கூறு ஆயத்தமாகிடு. ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. நேசர் வந்திடும் வேளையை ஒருவரும் அறிய முடியாது. நேசர் வந்திடும் வேளையை ஒருவரும் அறிய முடியாது. ஆயத்தமாக நீ எப்போதும் இரு, பரலோகம் சென்று மகிழ்ந்திடலாம். ஆயத்தமாக நீ எப்போதும் இரு, பரலோகம் சென்று மகிழ்ந்திடலாம். ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு, நேசரை காண ஆயத்தப்படு. எக்காலம் ஊதிடும் வேளையில் மணவாளனை காண புறப்படு. எக்காலம் ஊதிடும் வேளையில் மணவாளனை காண புறப்படு. தீவட்டியில் எண்ணெய் இருக்கின்றதோ என்று கண்டு ஆயத்தப்படு. தீவட்டியில் எண்ணெய் இருக்கின்றதோ என்று கண்டு ஆயத்தப்படு.
ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண ஆயத்தப்படு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண அப்பாவின் சமூகம் எப்பொழுதும் ஆனந்த மகிழ்ச்சி பேரின்பம் அப்பாவின் சமூகம் எப்பொழுதும் ஆனந்த மகிழ்ச்சி பேரின்பம் பரலோக வாழ்வை வாஞ்சித்து இவ்வுலக துயரை நீ மறந்து விடு பரலோக வாழ்வை வாஞ்சித்து இவ்வுலக துயரை நீ மறந்து விடு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண ஆயத்தப்படு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண ஆயத்தப்படு மகிழ்ந்து களி கூறு ஆயத்தமாகிடு மகிழ்ந்து களி கூறு ஆயத்தமாகிடு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண ஆயத்தப்படு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண ஆயத்தப்படு ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நேசரை காண